ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எண்ணெய், நெய், சுகர்லாம் இல்லாமல் 4 வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் இரும்பு சத்து, கால்சியம், புரதம்லாம் நிறைந்த ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. 4 வகையான ஸ்நாக்ஸுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் கொண்டக்கடலை, நிலக்கடலை, கேழ்வரகு மாவு, பாசிப்பருப்பு, எள்ளுலாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். எந்த வகையான பச்சரிசி வேணாலும் இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கலாம். பச்சரிசியை ஒரு 2 நேரம் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்கிறேன். சூரிய ஒளியில் இல்லைனா ஃபேனுக்கு கீழே கூட தண்ணி எதுவும் இல்லாமல் இது போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கணும். அரிசியை வறுக்கும்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரை நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இது போல் அரிசி வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 250 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுக்க வேண்டாம். ஒரு 1 மினிட் மட்டும் லைட்டாக இது போல் வறுத்தெடுத்துக்கோங்க. இது மாதிரி வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அரிசியும் பொரிக்கடலையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம எல்லாம் வறுத்தெடுக்கும் போதும் ஃப்ளேம் சிம்மில் வச்சே தான் வறுத்தெடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுக்கும்போது நல்லா வெளியே கலர் சேஞ்ச் ஆகும், பட் உள்ளே வேகாது. இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரதுவரையும் பருப்பை வறுத்தெடுக்கணும். இப்போ பருப்பை நம்ம ஏற்கனவே அரிசி பொரிக்கடலை மாற்றி வச்சுருந்தோம்னா அதே சேம் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். நான் இங்கே வறுக்காத வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்தாலும் லைட்டாக ஒருக்கா சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கடலையை வறுத்தெடுக்கணும். நல்லா கடலை வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துருக்கிறேன். எள்ளையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்தெடுக்கணும். எள்ளு வறுக்கும்போது நல்லா இது போல் வெடித்து வரும், அது வரையும் நம்ம வறுத்தெடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா எள்ளை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சேம் கடாயிலேயே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும். அதில் உள்ள ஈரப்பதம்லாம் மாறி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரையும் நம்ம வறுத்தெடுக்கணும். இந்த ரெசிபி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி, அதனால் தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணும். இது போல் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி, பருப்பு, பொரிக்கடலாம் வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல, அது நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி இது. இது கூடவே வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு நல்ல பவுடராக அரைப்பட்டு வந்திருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்ல எள்ளு, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க வேண்டாம், டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதில் பாதி வேர்க்கடலை மட்டும் இது போல் தொலி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். பாதி வேர்க்கடலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மொத்தமாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி சேர்க்கும்போது நமக்கு சாப்பிடும்போது அந்த கடலெல்லாம் கடிப்பட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் இது போல் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நம்ம சேர்த்துருந்த அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இது போல் நல்லா கரைஞ்சி கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து எடுக்கணும். நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். நமக்கு வெள்ளை கரைசல் சூடாக இருக்கிறதுனால இது போல் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவு கலந்து வந்ததுக்கப்புறமா கையை வச்சு இது போல் நல்லா கலந்து எடுக்கணும். நமக்கு லட்டு மாதிரி பிடிச்சி எடுக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுக்கணும். தேவைக்கு அந்த வெள்ளை கரைசல் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து மாவு எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கல, சுகரும் சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியான
ஒரு ரெசிபி. இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரளவு மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் வரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கர்நாடகா ஃபேமஸான தம்பிட்டு ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் வரை உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். உப்பு வந்து நல்லா ஓரளவு சூடாகி வந்தாலே போதும். உப்பு சூடாகி வந்ததும் இது கூடவே 3/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை நான் கழுவலை, நல்லா தொடச்சி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மீடியம் சிம்னு மாற்றி மாற்றி வச்சு கூட வறுத்தெடுத்துக்கலாம். நமக்கு இது வறுபட்டு வர்றதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நமக்கு கடலை வறுபட்டு வந்துச்சுன்னா அது நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல கடலெல்லாம் வெடித்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு வாசனையுமே நல்ல வாசனையாக இருக்கும். இது போல் கடலெல்லாம் நமக்கு வந்து வறுபட்டு வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம் மாற்றி மாற்றி வச்சு கூட நீங்கள் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த கடலையெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே உப்புலேயே 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நமக்கு உப்பு நல்லா சூடாக தான் இருக்கும். அதனால் வேர்க்கடலை வறுபட்டு வர்றதுக்கு ஒரு 1லேருந்து 2 நிமிஷமே போதும். நல்லா இது போல் வேர்க்கடலைலாம் வறுபட்டு வந்ததும் இதையும் நம்ம தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை கொண்டக்கடலை ரெண்டுமே நமக்கு நல்லா ஆறி வரணும். வேர்க்கடலை நல்லா ஆறினதுக்கப்புறமா அதோட தோலை எடுத்து வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலை ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்ததாக இது கூடவே வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் தான் நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். கடலை மிட்டாய் ரெடியானதும் செட் பண்ணுறதுக்கு நான் இங்கே சப்பாத்தி கல் தான் எடுத்துருக்கிறேன். சப்பாத்தி கல்லையே ரோலிங் பென்லேயே எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கலாம். நீங்கள் எதில் செட் பண்ணுறீங்களோ அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் இது போல் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பேனுக்கு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் கண்டிப்பாக இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்குறது தான் நல்லது. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதித்து நமக்கு வந்து பாகு பதம் வரணும். இது கூடவே வாசனைக்காக வேண்டிய 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நுர பொங்கி கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்காகி நமக்கு கரெக்டான பதம் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சேர்த்து பார்த்தோன்னா நமக்கு உருட்டுறதுக்கு இது போல் பால் போல் உருட்ட வரும். அது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இது போல் நல்லா சவுண்டு கேட்கும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பதம் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து தான் எடுக்கணும். கொஞ்சம் நேரமே எடுத்தோன்னா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ரொம்ப நேரம் விட்டோன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம ஏற்கனவே சப்பாத்தி கல்லை வந்து எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எட்ஜஸையும் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உடனே செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சீக்கிரமாகவே இது வந்து செட் ஆயிரும். இது போல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கத்தி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது ரொம்ப ஹார்டாக இருக்காது, நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிச்சிருக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நார்மலாக கொண்டக்கடலாம் வீட்டில் பசங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்க. இது போல் பர்ஃபி மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள்
ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து விடலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். சேனலே விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இதுவரை ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவு துருவின வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கேஷ்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், முந்திரி. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பாதாமும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வறுக்கணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த சூடு ஏறினாலே போதும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த கேஷ்யூவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1/4 கப் அளவு வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்யூ பாதாம் வறுக்கிறோம்ல அந்த டைமில் வேர்க்கடலையும் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் அரைக்கக்கூடாது. பிளெண்ட் மோடில் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தா தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து கேழ்வரகு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம், ராகி மாவு. இதை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஓரளவு சிம்க்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுக்கணும். கண்டிப்பாக சிம்மில் மீடியம், ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சு வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் வந்து 1 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நமக்கு வந்து தேங்காய்லாம் வறுக்கணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த ஈரப்பதம் மாறி வந்தாலே நமக்கு வந்து போதும். அதே மாதிரி சிம்க்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் அப்புறமா ராகியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரை வெல்லம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெல்லம் வந்து ஆட் பண்ணும்போது அரிப்பில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு தூசி எதுவும் இருந்ததுன்னா அதில் வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். நம்ம சேனலே இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்வீட் ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெல்லம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் அந்த ராகி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. 1-2 நிமிஷத்துலேயே நமக்கு இது வந்து ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைம்லலாம் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வந்து பேன்லேருந்து விட்டு வரணும். நம்ம இதில் எண்ணெய், நெய் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு நல்லா சுருண்டு வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் ஸ்வீட் செட் பண்ணி எடுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா வந்து ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு கிண்ணியோட பேக் சைட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷேப்பாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்துட்டு இந்த ஓரங்களை கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கத்தி வச்சு நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு ராகி மாவு வச்சு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். இப்போ நான் அதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் கப்பில் 1 கப் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டும் பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய பருப்பும் நம்ம அதே சேம் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இட்லி தட்டில் உள்ள குழிகளில் நிரப்பிடலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டு எடுத்து அந்த குழிகளில் வந்து எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாக உள்ள எவர் சில்வர் கப்பில் தான் அளவுகள் எல்லாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த 4 குழிகளையும் கரெக்டாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இட்லி பிளேட்டை இந்த மாதிரி ஸ்டாண்டோடு வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஓரளவு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ வேகட்டும். இந்த டைமில் ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை நம்ம நார்மலாக வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அந்த சேம் பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பாதாம் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. பாதாமும் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம வேர்க்கடலை வந்து ஆற வச்சுருந்தோம்ல அதே சேம் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது வந்து குத்தி பாருங்கள். ஒட்டாமல் எதுவும் வந்தது அப்படின்னா நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் பாதாமும் சேர்த்து நம்ம இதை வந்து பிளெண்ட் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா தோலை எடுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு அதை வந்து ஒரு கத்தியெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த விளிம்புகளை எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போது நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கையை வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா ரஃப்பாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து 2 பேட்சாக இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம சேனலில் இது போல் நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கிறேன்னு சொன்னேன். அந்த 2ஆவது பேட்சும் அரைச்சி அதே சேம் பாத்திரத்தில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன கட்டி கட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து உதிர்ந்து வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம்ல அந்த கப்பில் 1 கப் அளவு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெல்லத்தெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திருப்பி அதே சேம் பேனில் வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல வேக வச்ச பாசிப்பருப்பு அதை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த வெள்ளை கரைசலோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயும் எந்த பதமும் கிடையாது. எல்லாம் வந்து கலந்து வந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வெல்லம் இதெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதனால் இதே அளவுகளை நீங்களும் செய்யுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லாம் இந்த மாதிரி கலந்து வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிளேட்டில் போட்டு கொடுத்தா கூட புட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டைகளாக பிடிச்சோம் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி உருண்டையாக தான் பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்க்கு வந்து எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் டின்னராக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பாசிப்பருப்பு, தேங்காய், வேர்க்கடலை, பாதாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிப்பட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்து நம்ம வந்து யோசிப்போம். பட் இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. அதிகமாக எண்ணெய் நெய்லாம் சேர்க்காம ஆவியில் வேக வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.